அந்த பைத்திய கருவறைக்குள்ள நுழைஞ்சு கதை தப்பல் போட்டு அந்த பைத்தியம் கோயிலுக்குள்ளே பிள்ளைய பத்திட்டு செத்து போயிட்டான். யார் பண்ண பாவம் தெரியலையே, கோயிலுக்கு பெரிய தோஷம் ஏற்பட்டுச்சு. இன்னும் என்ன நல்லா நடக்க போகுதோ. பெரிய தப்பு நடந்துச்சு. குழந்தைங்க கோயிலுக்குள்ள ஒண்ணுக்கு போயிடுவாங்கன்னு 3 வயசு வரைக்கும் குழந்தைங்களை உள்ள விட மாட்டோம். ஆனா இவ கோவில் கருவறைக்குள்ளேயே குழந்தைய பெத்துட்டு செத்துட்டா. கோவில் அசுத்தமாயிடுச்சு. இதெல்லாத்தையும் பார்க்கும்போது இந்த ஊருக்கு ஏதோ கேடு நடக்க போகுதுன்னு தெரியுது. ஆனா சாஸ்திரம் இதுக்கு என்ன சொல்லுது? என்ன விட்டு நீ போயிட்டியாமா, நீ போயிட்டியாமா. என்ன விட்டு போக உனக்கு எப்படி மனசு வந்ததுமா? ஒரு உயிர் போனாலும் ஒரு உயிர் கிடைச்சிருக்கு. உங்க பேர்ல வாங்கிக்கோங்க. சோழி திரும்பிருச்சு. தெய்வத்துக்கு நம்ம மேல கோபம் வந்துருச்சு. இந்த கோவில்ல இப்ப தெய்வம் இல்ல. அந்த தெய்வத்துக்கிட்ட இருந்து அனுமதி கிடைக்கிற வரைக்கும் இந்த கோவில் வாசல முடியே வை. என்ன ராசியம், பிறந்த உடனே கோயில மூட வச்சிருக்கீங்க. இதை வளர்க்கறதுக்கு பதிலாக கொண்டு போட்டு. அம்மா, உன் பொண்ணு பைத்தியம் சொல்றாங்க. ஆனா பைத்தியம் அவ இல்ல. இந்த ஊர்ல இருக்கிறவங்க தான் பைத்தியம். கடவுள் குடியிருக்கிற இடத்துல தாயோட கருவறையிலிருந்து வந்தவன். இங்க பாருமா, பிறக்கிற எல்லா குழந்தையும் முதல்ல வைத்தியரை தான் பார்க்கும். ஆனா இந்த குழந்தை முதல்ல பகவானை பார்த்திருக்கான். இப்படி ஒரு குடுப்பினை யாருக்குமே கிடைக்காது. இவனோட எதிர்காலம் அற்புதமா இருக்க போகுது. இவனை நல்லபடியா வளமா. இன்னைக்கு இவனை தூக்கி எறிஞ்ச இந்த ஊர் ஒரு நாள் இவனை தூக்கி வச்சு கொண்டாடும். கடவுளே, நானே என் பொண்ணு யாருக்கும் எந்த துரோகமும் செய்யல. அப்படி இருக்கும்போது அந்த பொண்ணுக்கு இப்படி ஒரு நிலைமையை கொடுத்துட்டியே. ஐயா, அழாதீங்க, அழாதீங்க. பால் எங்கேயாவது கிடைக்குதான்னு பார்த்துட்டு வரும். கௌசல்யா சுப்ரஜா ராமபூர்வா சந்தியா பிரவர்த்ததே உத்திஷ்ட நரசார்தூல. தெய்வத்துக்கு நைவேத்தியமா கொண்டு வந்த பாலுமா. அந்த பகவானே பச்சை குழந்தையோடைய பசியை தீர்த்திருக்காரம்மா. யாரும் ஒன்னது இல்ல, எப்பவும் நீ கூட இருக்குங்கிறத உணர்த்திட்டேயா. ஜய கிருஷ்ணா முகுந்தா முராரி, 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 ஜய கிருஷ்ணா முகுந்தா. நிறுத்துறா, நிறுத்து. காலேஜுக்கு டைம் ஆச்சு. என்ன பொம்மையை வச்சு விளையாண்டுட்டு இருக்க? என்னது பொம்மையா? கிருஷ்ணர் என்னோட ஃப்ரெண்டு. கண்ணை நோண்டிடுவாரு. கண்ணத்துல போட்டுக்கோ. எல்லாம் எனக்கு தெரியும். நீ முதல்ல காலேஜ் கிளம்பு. டைம் ஆச்சு, கிளம்பு. கார்ல 5 நிமிஷத்துல நான் போயிடுவேன். நான் தினமும் காலேஜுக்கு போறதுக்கு முன்னாடி கிருஷ்ணர் கிட்ட பேசிட்டு தானே போவேன். அதை மறந்துட்டு போனா
கிருஷ்ணா, இந்த கிழவியும் ஜனங்களும் எவ்வளவு தப்பு பண்ணாலும் மன்னிச்சிரு. பெரியவும் அக்காவும் நல்லா இருக்கணும். ரம்யா, ரேணு, ராஜேஷ் 3 பேரும் நல்லா படிக்கணும். பாப்பா நல்ல மார்க் எடுத்து பாஸ் ஆகணும். என்ன சுத்தி இருக்கிற எல்லாருமே சந்தோஷமா இருக்கணும். சரின்னு புல்லாங்குழல் வாச்சு அழகா சொல்லு. தேங்க்யூ கிருஷ்ணா. ஐயோ, உனக்கு இங்கிலீஷ் தெரியாதுல்ல? தமிழ் தேங்க்ஸ். ஏய் ஐயா, பசங்க ஸ்கூல் கிளம்பிட்டாங்களா? போயிட்டாங்க ஐயா. யார் விட்டுட்டு வந்தது? நான் தான் விட்டுட்டு வந்தேன் ஐயா. ஏய், என்னங்க? தங்கச்சி காலேஜ் கிளம்பிட்டாளா? இல்ல, ரெடி ஆயிட்டு இருக்காங்க. என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்க போற அதிர்ஷ்டம் எந்த இளவரசனுக்கோ. ஏய், நல்லது நடக்கும் போதா குரங்கு மாதிரி வருவியா? ஏய் டேய் டேய் டேய், நீ என்னடா காலேஜ்ல படிக்கிற பையன் மாதிரி போற? பாப்பா காலேஜ்ல விடுறதுக்கு. ஆமா, நீ செய்யற வேலைக்கு புது Dress வேற உனக்கு தேவையா? அக்கா தான் வாங்கி கொடுத்தாங்க. பிடிக்கலன்னா சொல்லுங்க, அவுத்துறேன். டேய் இருடா. இவனுக்கு எதுக்கு இப்ப புது Dress? பரவாயில்ல, இருக்கட்டுங்க. சத்யாவை டெய்லி காலேஜுக்கு விட போறான்ல, அவ கூட போறதுனால அவனும் கொஞ்சம் நீட்டா இருக்கணும்ல. இவன் வெள்ளையும் சொல்லையுமா போனா பாக்குறவன் என்னல வேலைக்காரன் நினைப்பா? அப்படிலாம் நினைக்க மாட்டாங்க. இவனை வளர்த்ததுக்கு பாட்டி ஒரு எருமையை வளர்த்திருந்தாங்கன்னா அது சாணியாவது போட்டிருக்கும். அந்த வரட்டியை வித்தாவது அவங்க நல்லா இருந்திருப்பாங்க. கரெக்டா சொன்னமா? பாப்பா, முந்தா நேத்து கழுதுன்னு சொன்ன, நேத்து நாயின்னு சொன்ன, இன்னைக்கு என்னடான்னா எருமன்னு சொல்ற. பிறந்ததுல இருந்து பேரை மாத்திக்கிட்டே இருக்கீங்க. ஏதாவது ஒரு பேர்ல ஃபிக்ஸ் ஆகலாம்ல? டேய் கோச்சிக்காத, அவளை பார்த்து ஜாக்கிரதையா கூட்டு போ. டாடா பாட்டி. ஜாக்கிரதா ஜாக்கிரதை. என்னது இது? எட்டி பாக்குற தூரத்துல வீடு இருந்தா கூட லேட்டா தான் வருவியா? பாப்போ, சீக்கிரம் சமையல ரெடி பண்ணு. அர்ஜுன் குழந்தைகளுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு அப்புறம் காலேஜுக்கு போய் சத்யாவை கூட்டு வரணும். சீக்கிரம் போ. பண்ணிடுறேன். இததான் ஏத்தோன்னுவாங்க. அவன் வந்து டோரை திறக்கிற வரைக்கும் இறங்கவே இல்ல. இருக்கிறது 2 புக்கு, அதையும் கொண்டு போக மாட்டான். இவளுக்கு திமிரு. டேய், நேத்து அரவாங்கினது பத்தாதா? ஏன் திரும்பி கமெண்ட் பண்ற? இது கமெண்ட் இல்லடா, இன்னைக்கு நான் யாருன்னு அவளுக்கு காட்ட போறேன். ஹாய் ஹாய் அர்ஜுன். ஹாய், நல்லா இருக்கியா? குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங். போதும் போ. டிங் டிங் டிங். டேய், நீ சொன்ன ஜோசியக்கார சுத்த வேஸ்ட்ரா. அந்த ஜோசியர் பத்மஸ்ரீ, பத்மபூஷன், பத்ம விபூஷன்லாம் வாங்கியிருக்காராம். எவன்டா அப்படி சொன்னது? அவனே சொன்னான். அவன் ஒரு பெரிய ஃப்ராடு, இவர் சின்ன ஃப்ராடு. அதான் நம்பிட்டேன். அவர் எவ்வளவு பெரிய ஆள்கள் அவார்டு வாங்கியிருக்காரு தெரியுமா? இன்னைக்கு வரைக்கும் 100 ஜோடி சேர்த்து வச்சிருக்காராம். என்ன கனவுல? நம்மளனாலும் கவலை இல்ல. என் ஜாதகத்தை காட்டி இப்பவே கல்யாணம் பண்ணி வைக்கிறியா, இல்ல அப்பன் கூட பார்க்காம போட்டு போயிட்டே இருக்குவா? சரிடா, உனக்காக வந்து தொலைக்கிறேன். ஆனா ஒண்ணு, முதல்ல எங்க அப்பன் ஜாதகத்தை காட்டணும். இவர் செத்து 20 வருஷம் ஆயிடுச்சு. அதனாலதான்டா முதல்ல இத காட்டுவோம். சரியா சொன்னதை வச்சுக்க, அவன் கரெக்டா ஒத்துக்கிறேன். இல்லனா அவட ஒரு கை பாத்துருவேன். அப்பா, உலக நாயகன். வணக்கம் சார். இது என் பையனோட ஜாதகம். சின்ன வயசுல எழுதினது. இதுல அவன் வருங்காலம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்களேன். என்ன அருமையான ஜாதகம். உங்க பையன் பெரிய பெரிய படிப்புலாம் படிப்பாங்க. நான் அப்பவே சொன்னல. கரெக்ட். உங்க பையனுக்கு கல்யாண யோகம் வந்திருக்கு. நான் அப்பவே சொன்னல. ஓஹோ ஓஹோ, உங்க பையனுக்கு பெரிய சம்மதம் அமைய போகுது. நான் அப்பவே சொன்னலடா. உங்க பையன் 50 வயசுல மந்திரி ஆயிடுவாங்க. நான் தான் அப்பவே சொன்னலடா. 60வது வயசுல சென்ட்ரல் மினிஸ்டர் ஆயிடுவான். இப்ப தெரிஞ்சதா இவன் ஒரு உலக மகா டுபாக்கூர்னு? 70 75 போதும். இவன் ஆயுச பத்தி சொல்லுங்க. ஆயுஷ் தானே? ஆமா. ஆஹா, 95 வயசு வரைக்கும் எந்த பரதேசி தயவும் இல்லாம எந்த ஒரு நோய் நொடியும் அண்டாம சௌக்கியமா இருப்பான். நான் தான் முன்னாடியே சொன்னல. முன்னாடியே சொன்னல. ஏங்க அந்த பையனை போட்டு அப்படி அடிக்கிறீங்க? இந்த ஜாதகம் யாருதுன்னு தெரியுமா? 10 வருஷத்துக்கு முன்னாடி அவதிப்பட்ட சத்த எங்க அப்பாவோட ஜாதகம். சத்தவ ஜாதகத்தை வச்சு உயிரோட இருக்கிறவ ஜாதகத்தை கணிக்கிறியா? நீ எல்லாம் ஜோசியக்காரனா? இந்த போட்டோ எல்லாத்தையும் கைட்டு படியா பாருங்க. உங்க அப்பன் ஜாதகம் மாதிரியே பையன் ஜாதகமும் இருக்குன்னு சந்தோஷப்பட்டுக்கங்க. ஷட் அப். வாடா, உன்னை பார்க்க வந்தது ஏன் தப்பையா? என்னங்க, நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன். சீக்கிரம் வந்துரு. போன வந்தான்றோம், புரிஞ்சுதா? முத்துச்சந்திர எவன்டா மொபைல் ஓடுறது? ஏண்டா கரெக்ட் டைம் கிளம்பி வருவீங்களா எல்லாரும்?
உனக்கெல்லாம் வேற வேலை வெட்டியே கிடையாதுடா. என் பொண்டாட்டி எதிரில் வரது கூட தெரியாம நான் வந்து இடிப்பேன். ஏதோ பசங்களுக்கு சாப்பாடு கொண்டு போற அவசரத்துல இடிச்சிட்டேன். எதுவும் சொல்லாத போ. சரி. ஏய் நீ எங்க போற? உள்ள போ, உள்ள போடி. அத நான் எடுத்துட்டு வரேன் போ. தரரரிரரர தர